வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸோட ஸ்லாட் 1 மூணாவது நாள் இன்னையோட. ஸோ இன்றைக்கி ஸ்லாட் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2 நாள் நடந்திருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு மேலே 70க்கு மேலாம் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, நீங்கள் அடுத்து வரப்போகிற மெயின்ஸ் எக்ஸாம் இல்லை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணோம்னா A to Z பேங்க் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள அவைலபிளாக இருக்குது. 789 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு 35+ போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேஸ்டு அரேஞ்ச்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டே பேஸ்டு பசில், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பசில், அப்புறம் அந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கம்பேரிசன் பேஸில் ஹைட்டு வச்சு ஒரு பசில் கேட்டிருந்திருக்காங்க. சிலாயிசம் 3, இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக், அடுத்து மிஸ்செலேனியஸ் கொஸ்டின். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இருந்திருக்கு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் வந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் வந்துருந்துருக்கு. அதை லைட்டாக ஒரு 2 கொஸ்டின் மாடரேட்டாக இருக்க மாதிரி இருந்திருக்கு. டிஐ பார்த்தீங்கன்னா டேபிள் டிஐ கேட்டிருந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐ பார் டிஐ கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் அதாவது அப்ளிகேஷன் சம் தான் இருந்திருக்கு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் 25+ போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே 60+ அட்டெம்ப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபீல் பண்ணிக்காதீங்க, ப்ரீவியஸ் நாட்கள்லாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் 60+ போட்டிருக்கீங்களா, ஒரு தைரியமாக இருங்க, மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரு சேஃப் அட்டெம்ப்ட்டும் கூட 60+ போட்டிருந்தீங்கன்னா. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிடும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டின்